வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். Government fails to clear opposition test on UPSC என்பதாக இந்த அம்பத்தூரில் இருந்த ஒரு ஆங்கிலேயோட முதல் பக்கமே போட்டா என்ன, proceedings disrupted in both houses as opposition asked Modi to spell out center stand, demands JPC. BJP blames UPA for current fiasco. அதாவது அத குடிமை பணிங்கிறாங்களா, அந்த சிவில் சர்வீஸ் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றத குடிமை பணி தேர்வுன்றாங்களா, அந்த தேர்வுல நீங்கள் ஆங்கிலத்தை லேயே கேள்விகள் இருக்கிறது, ஆங்கிலத்தில் ஒரு பாடம் இருக்கிறது, எப்படி அதுக்கு பேரு CSAT, அது எப்படின்னு இந்தி ஆதரவான சில மாணவர்கள் போராட இந்தியில் வேண்டாமா என்று கேட்க, இந்தி தானே வேணும் ராஷ்டிர பாஷா சொல்லிட்டீங்களே என்பதாக அது எதிரொலிக்க, அதையே காங்கிரஸ் பிரச்சனையாக்கிச்சு, எதிர்கட்சிகள் எல்லாம் பிரச்சனையாக்கிச்சு, சமாஜ்வாதி என்ன உத்தரப்பிரதேசத்திலிருந்து பகுஜன் சமாஜ் என்பதாக எல்லாம் பாஜக உணர, மோடி அரசாங்க நிலைப்பாடு என்னன்னு சொல்லுங்க ஐயா, நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு விடுங்க ஐயா என்றெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்களாம். உன் நிலைப்பாட்டை சொல்லுண்டு அவசரத்திற்கு அந்த ஆங்கிலத்தில் உள்ள மதிப்பெண், ஆங்கில திறன் என்பதற்கான மதிப்பெண் தேர்வு என்பதில் மட்டும் அந்த 8 கேள்விகளுக்கான 20 மதிப்பெண், அதை மட்டும் அந்த 8 கேள்விகளுக்கு மதிப்பெண் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தற்காலிக ஒரு முடிவாக அங்க சபையில அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அறிவிப்பையும் கூட எதிர்த்து என்ன, நீங்க இந்திய திணிக்கிறதுக்கு கொண்டாடியலா என்பதாக தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக அதிமுக எந்திரிச்சு சத்தம் போட, அதுதான் எல்லா மொழியும் 22 மொழியும் கொண்டு வா என்று வாதம் பண்ண என்பதாக எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட் ப்ரொடெஸ்ட் ரெஃப்யூஸ் டு டை டவுன். இன்டெல் வான்ஸ் ஆஃப் ரீஜனல் ஃப்ரெண்ட்ஸி. பார்ட்டிஸ் வாண்ட் UPSC கொஸ்டின் பேப்பர்ஸ் இன் ஆல் லாங்குவேஜஸ். 22 மொழி இருக்குல்லங்க, 22 மொழியும் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது இந்தியாவில் அரசியல் சட்டத்தில். ஆமா, அதுக்காக சொல்றாங்க அந்த அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழியிலேயே நீங்க வினாத்தாள்கள் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு பார்ட்டிஸ் பிளே சென்டர் ஓவர் UPSC ஆப்டிடியூட் டெஸ்ட். The government on Monday announced that 20 mark English section will not be included for grades or merit என்பதாக சொன்னதனால இப்படி சிவில் சர்வீஸ் திறனாய்வு தேர்வை ரத்து செய்ய கோரி பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் அமளி. முதல் நிலை தேர்வை தமிழிலும் நடத்த அதிமுக திமுக வலியுறுத்தல். இதுதான் அதிமுக திமுக விஷயமே வந்திருக்கு. பிரிலிமினரி எக்ஸாம் தான், முதல் நிலை தேர்வை தான் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் நடத்த சொல்லிருக்காங்க. கிரேடு தானே முதல் நிலை தேர்வு தானே UPSCக்கு இப்ப பிரச்சனை. மற்றதெல்லாம் மாநிலங்கள் நடத்துவது தானே 2வது கிரேடு 3வது கிரேடு எல்லாம். சரி, இப்ப பிரிலிமினரி எக்ஸாம் இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் இருக்கு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கு. இப்ப மெயின் எக்ஸாம்ல நீங்க அவங்க லாங்குவேஜ்லயே எழுதிக்கலாம்னு இருக்குதா? அதாவது மொழி என்ற ரீதியில அந்தந்த மாநில மொழிகளில் எழுதி கொள்ளலாம் என்பது வேறு, கேள்விகள் கேட்கலாம் என்பது வேறு. கேள்விகள் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் தான் இருக்கிறது என்பது யதார்த்தம். அதை நீங்கள் மற்ற மொழிகளிலும் கொண்டு வர மற்றவங்க கேட்பது வேறு, ஆங்கிலமே இருக்கக்கூடாது என்று இந்திய ஆதரவாளர்கள் எதிர்ப்பது வேறு. இப்படி ஒவ்வொன்றும் கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அரசியலை இங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கிற அரசியல் எல்லாம் சொல்லலங்க யாரும், அவங்க உங்களுடைய தேவையை அந்தந்த மாநிலத்தில் இருந்து IAS IPSக்கு ஆட்கள் போகணுங்கிற தேவை, அது மக்கள் அரசியல். அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது, எதிரொலிக்குது. இந்திய அல்லாத மாநில மாணவர்கள் பாதிக்கப்படுவதை ஏற்க முடியாது, சிசாட்டு தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தல் என்பதாக இடதுசாரி ஏழை போட்டாவ. சரி, அவங்களுக்கு வங்காளமும் கேரளாவும் திரிபுராவும் தான் என்ன அடித்தளம்னு சொன்னாலும், இன்னொரு பக்கத்துல UPSC தேர்வில் தமிழ் உள்ளிட்ட அனைத்து மாநில மொழிகளுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும், மாநிலங்களவையில் கவிஞர் கனிமொழி வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லி போட்டு திமுக தலைவர் பொண்ணும் வலியுறுத்தினாங்கன்னா, aptitude test to protest refuses to die down. Intelligence wants of regional frenzy என்பதாக என்ன இது மாநிலங்கள்ட்ட இருந்து பிரச்சனை வந்துருங்க அப்படின்னு உளவுத்துறை சொல்ற அளவுக்கு வந்துட்டான். ஆமா, இந்த அளவுக்கு நீங்க இந்த இதுக்கு ஊக்கம் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஏன்னா அந்த போராட்டம் நிக்கிற போராட்டமா தெரியல, பின்னிருந்து யாரு தூண்டி விடுறாங்கிற கேள்வி எல்லாம் வெளியே வந்துருச்சு. அதனாலதான் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி நீங்க உஷாரா இருங்க, இந்த பிரச்சனை வேற பிரச்சனையாக மொழி பிரச்சனையாக மாறிட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாருங்க, இங்க கூட அனைத்து மொழிகளிலும் வினாத்தாள் இருக்க வேண்டும் கி வீரமணி என்ன கோரிக்கை. All that's uncivil in CSAT still. Real issue, poor reasoning ability, not medium.
அதாவது ஆங்கிலத்தில் எழுத வேண்டுமா அல்லது மாற்று மொழி இந்தி மொழியிலோ வேறு மொழிகள் கேட்காங்களே எழுத வேண்டுமா என்பது உண்மையில் சண்டை அல்ல. இவர்கள் திறமை வாய்ந்தவர்களா இல்லையா என்று சோதித்து பார்ப்பதிலிருந்து தப்பிக்க பார்க்கிறார்கள் என்பதாக சொல்லித்தான் இப்ப சொல்ற பிரச்சனையை என்ன சொல்றாங்கன்னா, 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்வு பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் கிரேட் எல்லாம் வேணாம், நீங்க 10ஆம் வகுப்பு தேர்வு ஒரு 2ஆம் நிலை 3ஆம் நிலையில நீங்க பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா கூட அந்த தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருந்தீர்கள் என்றால் இங்கு கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும். அவ்வளவு ரொம்ப சிம்பிளான கேள்வி அப்படின்னு சொல்லி இந்த ஆங்கிலேயர் என்ன பண்ணிருக்கு, 1-2 உதாரணங்கள் கேள்விகளையும் கணக்குகளையும் எடுத்து போட்டிருக்கு. ஜஸ்ட் பிளே ஆஃப் நம்பர்ஸ். இப்ப என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, ஒரு இது ஒண்ணு பண்ணாங்க பாருங்க, ஆய்வு ஒண்ணு பண்ணி நம்முடைய தமிழ்நாட்டில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு சாதாரண கூட்டல் கணக்கு கூட தெரியவில்லை. எத்தனை சதவீதம்? கிட்டத்தட்ட 60% மாணவர்களுக்கு சாதாரண கூட்டல் கணக்கு தெரியவில்லை, எழுத்து கூட்டி வாசிக்க தெரியவில்லை அப்படின்னு சொன்னாங்களே. அது மாதிரி இன்று நம்முடைய IAS, அதாவது ஆஸ்பரண்ட் அப்படிங்கிறாங்களே, IAS வெற்றி பெற வேண்டும். இந்திய ஆட்சி பணியில், இந்திய காவல் பணியில் நான் மாபெரும் கலெக்டராக ஆக வேண்டும். கலெக்டர் பிடிக்கான், நான் மாபெரும் SP-யாக உருவாக வேண்டும், போலீஸ் அதிகாரிக்கு பிடிக்க என்று சனங்க சொல்லணுமா? அவங்க கிராமத்துல, அவங்க ஊர்ல, அவங்க வீட்டுல, அவங்க குடும்பத்துல. இதுக்காக அது மாதிரி IAS IPS போறாங்களே, இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி, அப்படி போறவங்க என்ன திறமை குறைஞ்சபட்சம் இருக்கணும்ல? கணத்தை பூரா நீ நிர்வாகத்துல நிர்வாகம் பண்ணணும்ல? அந்த திறமை வேணுமா வேண்டாமான்னு பிரச்சனைங்க. உள்ளபடியே எங்கிருந்து தொடங்கியது என்றால் இந்திய ஆதரவாளர்களிடமிருந்து தொடங்கியதா. முதல்ல ரொம்ப குறையும் பேர், 150 பேர் தான் வெளியே ஆர்ப்பாட்டம் பண்ணாவோ. உள்ளுக்கு பிறகு எதிரொலிச்சிச்சு நாடாளுமன்றத்துல. எதிரொலிச்ச பிறகு சடச்சடன்னு சரி அந்த ஆங்கில திறனுக்கான மார்க்க மட்டும் நீக்கிவிடு என்று ஒரு ஐவாஷ் இப்போ சொல்லுதாவ. நீ CSAT நிப்பாட்டு எப்படின்னு அவங்க சொல்லுதாவ. CSAT என்னையா இருக்கு? திறமை தானையா இருக்கு? திறமை நீ சொல்லக்கூடாயா சொல்லியோ என்று ஒரு ஏற்கனவே ஒரு பாராவை கொடுத்து போட்டு அதை படிச்சு போட்டு அதுல உள்ள கேள்விகளுக்கு பதில் எழுதுறதுக்குள்ள இருக்கான்னு கேட்காம். ஆங்கிலத்துல அதுதான் இருக்கு. அதாவது இவங்க இந்த பிலிமினரி டெஸ்ட்ல ஜெனரல் ஸ்டடி பேப்பருக்கு 200 மார்க், ஆப்டிடியூட் டெஸ்டுக்கு 200 மார்க். அதான் இந்த CSAT. அந்த CSAT ஸ்கிராப் பண்ணு அப்படிங்கறது. அப்ப என்ன அர்த்தம்? தென்னிந்தியாவில் இருந்து, குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா மாநிலங்களிலிருந்து அதிகம் பேரு இந்திய ஆட்சி பணிக்கு வருகிறார்கள், இந்திய காவல் பணிக்கு வருகிறார்கள் என்பதனால் அதை வெட்டி விட்டுவிட்டு நாங்கள் வட இந்தியர்களுடைய அதிகாரம் இங்கே வர வேண்டாமா என்பதற்காக இப்படி ஒன்றை கிளப்புகிறோம் என்று கிளப்புகிறார்களா நமக்கு தெரியல. ஆனா நேத்து பாராளுமன்றத்துல எண்ணிக்கையெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த CSAT எக்ஸாம்ங்கிறது 2011 தான் அறிமுகப்படுத்துறாங்க. இப்ப 2009-10 பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க 6270 பேர் எழுதுனா, ஹிந்தி மீடியம் படிச்சவங்க 4861 பேர் எழுதுறாங்க. ஆனா 2011 இது, அதாவது இந்த CSAT எக்ஸாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா அந்த 6000 நம்பர் 9000 ஆயிருது, 4000 நம்பர் 1700 குறைஞ்சிருது. அப்ப இதுதானே காரணம், நாங்க ஹிந்தி படிச்சவங்க வர முடியாததுக்கு இதுதானே காரணம் அப்படிங்கறது தான் அவர்களுடைய. ஆமா. ஆனா உண்மை என்னன்னா, தென்னிந்தியாவிலிருந்து வரக்கூடியவங்க திறமையோட வர்றாங்க என்று பார்த்து என் திறமையை வளர்த்துக்கணும் என்று இந்தி பேசும் பிள்ளைங்க நினைக்காம மொழிதான் காரணம் என்று கொண்டு வர்றாங்க என்பதாக ஒரு வாதம். என்னன்னா, லைக் இட் ஆர் நாட், நீ விரும்புறியோ விரும்புறியோ ஐயா, யூ ஜஸ்ட் கேனாட் டூ வித்தவுட் இங்கிலீஷ். நீ ஆங்கிலம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆங்கிலம் இருந்தா அது ஒண்ணும் ஆதிக்கம் பண்ண போவதில்லை, அது மொழியா தான் பயன்படும். இந்தி மட்டுமே வந்துட்டுனா அது ஆதிக்கம் பண்ணும் என்று மற்ற மொழிகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு உலக நாடுகள்ல எல்லாம் ஒரு குரல் எழும்புது. ஆமா, என்ன பேசுறாங்க என்னன்னு எழுது. அது மட்டும் இல்லாம இந்த நேதாஸ், நம்முடைய தலைவர்கள் have always used UPSC to fight their language wars. அவர்களுடைய மொழி போருக்காக UPSC எப்பவுமே பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பழைய 1969 என்ன நடந்தது, 79 என்ன நடந்ததுன்னு எடுத்து போட்டு 79 இதே மாதிரி பிரச்சனை வரும்பொழுது ஜனதா கவர்மெண்ட் அக்செப்டட் தி கோத்தாரி ரிப்போர்ட் இன் 1979. அதுல சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க மொழிகளே எழுதலாம் அப்படின்னு வந்தது. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தாலும் மொழிகளே எழுதலாம்னு வந்த உடனே
அப்பவும் பாத்தீங்கன்னா 84 விழுக்காடு ஆங்கிலத்துலதான் எழுதினாங்களாம். வெறும் 14 விழுக்காடு மட்டும்தான் பிற மொழிகள் எழுதினாங்க. சரி, அதுல தென்னிந்தியாவில இருந்து அப்படின்னா மலையாளத்துல 8 பேரு, தமிழ்ல 13 பேரு, பெங்காலில 26 பேரு, தெலுங்குல 34 பேரு எழுதினாங்களாம். மற்றவர்கள் எல்லோருமே ஆங்கிலத்துல தான் எழுதியிருக்காங்க. பொது அறிவு சம்பந்தப்பட்ட போது ஆங்கிலத்தின் மூலம் தான் உலகம் முழுக்க நிறைய செய்திகள் கிடைக்கிறதுனால, நாடு முழுக்கவும் கிடைப்பதனால ஆங்கிலத்தில் அதை எழுதுவது என்பது தான் எடுக்காக இருக்கு. ஆனால் எக்ஸ் பாபு ஸ்லாம் கவர்மெண்ட் மூவ் ஆன் இங்கிலீஷ் என்பதாக முன்னாள் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய அதிகாரி, நரேஷ் சந்திரா கேபினட் செக்ரட்டரி, உள்துறை செயலாளராக இருந்தவர். அவர் என்ன சொல்லுறாரு, சிம்பிள் எனஃப் டு பி சால்வ்டு பை சம்மன் ஹூ ஹஸ் பாஸ்டு இட்ஸ் கிளாஸ் 10 இங்கிலீஷ் பேப்பர் வித் செகண்ட் ஆர் தேர்ட் டிவிஷன். ஏற்கனவே நம்ம பேசின விஷயம், அதாவது 10ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு உள்ள திறமைதாயா ஆங்கிலத்துல. அத மாட்டேங்க. நம்ம நீ நல்லா பாத்தியனா டெல்லிக்கு போனாலும் சரி, உத்தரப்பிரதேசத்துக்கு போனாலும் சரி, ஹிந்தி பேசுற மத்திய பிரதேசம் போனாலும் சரி, அங்கெல்லாம் ஆங்கிலத்துல பேசினா ஒண்ணும் விளங்காது, விளங்க மாட்டாவோ. வங்காளத்துக்கு போய் நீங்க ஆங்கிலத்துல பேசினீங்கன்னா ஆங்கிலம் விளங்கும், வேணும்னே வங்காளத்துல பேசுவோம் ஏன் மொழி அப்படின்னு குடிப்புல. அதே மாதிரி நீங்க கர்நாடகாக்குள்ள உள்கிட இருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸ் போனீங்கன்னா சிமோகாவில கன்னடத்திலேயே மட்டும் இருக்குமே, ஆங்கிலம் இருக்காது. ஐயோ, அங்க எல்லாமே கன்னடத்துல தாங்க இருக்குது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஆங்கிலத்துக்கு முதன்மை இடம், தமிழுக்கே 2ஆம் இடம். தமிழ்நாட்டுல வெளியூர்ல இருந்து வந்தவங்க கஷ்டப்பட்டு திக்கி திணறி தமிழ்ல வழி கேட்டாலும் நம்மால ஆங்கிலத்துல கரெக்டா வழி சொல்லி அனுப்போம். இது எங்க இருந்து வந்துச்சுன்னா தமிழன் தமிழன் வெளியே சொல்லி போட்டு ஒரு அரசியல் தலைவரு இந்தி என்ற வாழ், தமிழ் என்ற நம் மொழி மீது தாக்கம் வரும் பொழுது ஆங்கிலம் என்ற கேடைய வேண்டாமா அப்படின்னு கேட்டு வச்ச வேண்டிய விளைவு இங்க புற்றீசலன நர்சரி பள்ளிங்க ஆங்கிலம் வந்துருச்சு. அதனால ஆங்கிலம் புற்றீசலன வருவது என்பதும் ஆங்கில மொழியை போய் ஒரு அறிவு நாலெட்ஜ் என்று புரிந்திருக்கிறானே தமிழன், தமிழ் இளைஞர்கள், இது ரொம்ப கேவலமான, தமிழ் பெற்றோர் ஒரு மோசமான ஒரு நிலை என்பதும், இப்பொழுது அதற்கு எதிராக அனைத்து மொழிகளும் என்று வருவது நல்லதுதான் என்பதும் ஒரு பக்கம் பார்த்தா, இல்லீங்கோ நல்லது இல்லீங்கோ, நாங்க பெரியார்வாதி சொல்றோம்னே சில பேரு, இங்கிலீஷ் தாங்க இருக்கணும் இல்லனா இந்தி ஆதிக்கம் வந்துருங்கோன்னு சொல்லுவாங்க. ஐயா, 22 மொழியும் வந்துச்சுண்டா, அதுலயே எழுதி தேர்வு வெற்றி பெற்றாங்கண்டா இந்திய ஆதிக்கம் மறுபடியும் வர முடியாம ஆயிரும் ஐயா என்ற விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனாலும் திறனுக்கான திறமைக்கான எந்த மொழியா இருந்தாலும் தேர்வுகள் இல்லாமல் வர முடியாது. இதுல ஜி.கே. பிள்ளை இருக்காரு, அவரும் முன்னாள் உள்துறை செயலாளர். அவர் அப்கமிங் எலெக்ஷன்ஸ் இன் பீகார் மே ஹேவ் பீன் ஆன் த கவர்மெண்ட் மைண்ட், எ சிவில் சர்வன்ட் cannot be afraid of numbers என்பதாக. என்ன நம்பரை பார்த்து பயப்படக்கூடாது அப்படிங்கிறாரு. பயப்படக்கூடாது. ஆனா பீகார்ல தேர்தல் வருதுங்கிறதுக்காக அரசாங்கம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணது போல் இருக்கு ஆங்கிலத்துக்கு எதிராக. அங்க நம்பரை பார்த்து பயப்படுறாங்க அரசாங்கம் அப்படிங்கிறீங்க. ஆமா, உண்மையே என்னன்னா பீகார்ல என்ன இந்தி மொழியினுடைய ஆதிக்கம் என்பதோ செல்வாக்கு என்பதோ மேலோட்டமா இருக்கே தவிர, போஜ்பூர் மாவட்டத்துக்கு போனா போஜ்பூரி மொழி, பாடல்கள், பண்பாடு, பழக்க வழக்கம், எழுத்து எல்லாமே. அதே போல முஸ்லிம்கள் வழங்கும் பகுதிகளில் பீகார் முழுக்க உருது மொழி, அதே தவிர பாட்னா பகுதிகளில் மைத்தி என்ற மைத்திலி மொழி, இதுதான் இருக்கு. இது உள்ளபடியே பீகாரி என்பவர்கள் பீகாரி மொழி என்று பார்க்கணுமே தவிர, குஜராத் என்பவர்கள் 1960ஆம் ஆண்டே குஜராத்திலிருந்து இங்கிலீஷ் கூடாது ஹிந்தி வேணும்னு கேட்டாங்களாமா. ஆமா, 1960ஆம் ஆண்டே கேட்டாங்களாம் இந்தியில தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் சவுத் வேரி ஆஃப் சாப்ரன் ஹேண்ட் இன் ப்ரோ ஹிந்தி அஜிடேஷன் அப்படின்னு எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது குஜராத்தை 60ஆம் ஆண்டில் இருந்து கெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். குஜராத் மக்களுடைய மொழி குஜராத்தி மொழி, நாம் குஜராத்தி மொழியை உயர்த்தி பிடிப்பதற்கு ஆதரவு கொடுப்போம். அதாவது ஏற்கனவே இந்த விவாதம் பெருசாயிட்டு இருக்கும்போது சவுத் வேரி ஆஃப் சாப்ரன் ஹேண்ட் இன் ப்ரோ ஹிந்தி அஜிடேஷன், இந்த இந்தி ஆதரவு போராட்டம் இருக்கிறதே, ஆங்கில எதிர்ப்பு, இதில் காவி சக்திகளுக்கு, காவி கட்சி சக்திகளுக்கு பின்னால ஒரு வேலை இருக்கு, அவங்கதான் செய்தாவ என்பதாக. அங்க என்னன்னு சொன்னா கொல்லத்தில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடதுசாரிகள் இருந்து காங்கிரசுக்கு காங்கிரஸ் டிக்கெட்ல நின்றவர், காங்கிரஸ் டிக்கெட்ல புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சியினுடைய பிரேமச்சந்திரன், அவர் என்ன சொல்லுவாரு ரொம்ப தெளிவா, ஐயா
இது முழுக்க முழுக்க the decision not to consider English for graduation, gradation or merit brings a feeling of linguistic discrimination. All students in Kerala have English as their main language. அப்படினு அவர் சொல்லிட்டார். அதனால இது மாதிரி அது மட்டும் இல்ல சொல்லிருக்காரு, senior தமிழ்நாடு நேதா known to be pro BJP want that old problems are likely to revive. old problems என்னன்னா 1960களில் நடந்த மொழி போராட்டங்கள் போல மீண்டும் மொழி போராட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி யூபிஎஸ்சி மெரிட் லிஸ்ட் இதுல நீங்க சிசாட் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஸ்டாண்டர்டையே ரொம்ப குறைச்சிரும், சிவில் சர்வீஸ் ஸ்டாண்டர்டே தரத்தை குறைச்சிரும் மட்டும் இல்லாம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, தமிழ்நாட்டிலயோ கேரளாலயோ ஒரு ரிமோட் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி ஹிந்தியில படித்து விட்டு வந்த ஒரு IAS அதிகாரி கலெக்டரா வந்தா அங்க இருக்கிற மக்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்படின்னு கேள்வி. மைத்திரேயன் கேட்பது போல நீ அது தேர்வு குழுவுக்கு கொடு என்று சொல்வதும், நாடாளுமன்ற தேர்தல் குழுக்கு அதுல அதிமுகவுக்கும் ஒரு உறுப்பினர் கொடு என்று சொல்வதும் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட இதை சரியா கொண்டு வருவதற்குள்ள ஒரு அடுத்த முயற்சி மாதிரி இருக்கா எப்படியோ தெரியல. ஆனால் இந்தி திணிப்பதை எதிர்த்து தான் திமுக அதிமுக என்பதாக மாலையேடுகள்லாம் வந்துச்சு. ஆமா என்று சொல்லும் பொழுது இன்னொரு பிரச்சனை வயது பிரச்சனை சொல்றாங்க. அதாவது 2011 தேர்வு மட்டும் 2015 சொன்னீங்களே, அப்ப 12, 13 எல்லாம் எழுதுனவங்க என்னாச்சுன்னு ஒரு பக்கம் கேள்வி எடுத்தாலும் 2011 தேர்வு எழுதுனவங்களுக்கு 32 வயது முடிஞ்சு போயிருந்தாலோ இல்லது அவங்களுடைய 6 அட்டெம்ப்ட் சான்ஸ் முடிஞ்சு போயிருந்தாலோ அவங்க மறுபடியும் 2015 தேர்வு எழுதலாம் அப்படிங்கறது தான் அரசு சொன்னதா அந்த விளக்கமும் அரசு கொடுத்திருக்கு. ஆங்கிலமா தாய்மொழியான்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதி ஆங்கில பெயரில் உள்ள தமிழ் ஏட்டுல இந்திய மொழிகளில் நிலவும் போதாமையை பற்றி அலசும் கட்டுரைன்னு போட்டு அவங்க இந்திய குடிமைப்பணி தேர்வை தமிழிலும் நடத்த வேண்டும் என்பதாக உள்ள அந்த போராட்டத்தை எடுத்து போட்டு ஆங்கிலம் தான் அறிவு என்று பெரும்பான்மையான இந்தியர்கள் கருதுவது மடமையே, இதுதான் நம்ம திருப்பி சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய மொழிகளில் உயர்கல்வியின் அனைத்து துறைகள் சார்ந்த புத்தகங்களும் ஆய்விதழ்களும் போதுமான அளவிற்கு வெளியாகும் வரை ஆங்கிலம் நமக்கு அத்தியாவசியமானது தவிர்க்க முடியாது. அதுதான் சொல்றாங்க. அதே நேரத்தில் ஆங்கிலம் நிரந்தர கேடையும் சொல்லக்கூடாது, தலைவர் சொன்ன மாதிரி அதுதான் விஷயம். ஆமா என்பதனால தற்காலிகமா அது தேவைதான். அதுக்குள்ள மற்ற மொழியை வளர்த்துக்கோ, மற்ற மொழி எங்க வளர்க்க விடுதாவோ நீங்க இணையதளத்துக்குள்ளுக்கு போய் ஐடி என்பதாக போட்டு அதுக்கு உள்ளுக்கு போய் என்ன ட்ரெடிஷனல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பாரம்பரிய மொழிகள்னு ஒரு தலைப்பை போட்டு உள்ள போனீங்கன்னா அதுக்குள்ள இந்திய நாங்க கணினிக்காக பல கோடி போட்டு வளர்த்து போட்ட இந்தி மேல நிக்கி நீங்க உங்க மொழிய இதே மாதிரி கணினி மொழியா மாத்தணுமா, கணினி தமிழா மாத்தணுமா, கணி தெலுங்கா மாத்தணுமா, இந்தி மாதிரியே அதுல என்னெல்லாம் கலைச்சொல் இருக்கோ அதுக்கு சமமான கலைச்சொல்ல கொண்டாந்து அதுக்கு பின்னால் சேர்ந்துக்கிடுங்க. முன்னால வரட்டும் 500 வருடத்துக்கு முன்னால உள்ள இந்தி, 13,000 ஆண்டுக்கு முன்னால உள்ள தமிழ் பின்னால வரட்டும் என்று சொல்லி தந்திரம் பண்ணதே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல என்ற கேள்வி வருது. ஆக இந்த மொழி பிரச்சனை தொடருங்கிறீங்க. இதுல பாருங்க கஜ்ஜு என்ன சொல்லுது, சமீப காலமா பேசிட்டு இருக்கிற கஜ்ஜு என்ன சொல்லியிருக்காரு, தமிழர்களை தயவு செய்து இந்தி படியுங்கள். நான் அங்க எங்க இருந்து வந்திருக்கேன், லக்னோல இருந்து வந்தா கூட நான் தமிழை படிச்சேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில போய் சேர்ந்து ஒரு வருடம் தமிழை பேசுவதற்கு கூட நான் கற்றுக்கொண்டேன். அதனால நீங்க தயவு செய்து ஹிந்தி படிங்க அவருடைய. ஐயா கஜ்ஜு அவர்களே, நீங்கள் உத்தரப்பிரதேசத்திலோ மத்திய பிரதேசத்திலோ மட்டுமே அல்லது வேறு மாநிலங்கள்லயோ வடக்கு மாநிலங்கள்லயோ இந்தி பேசும் மாநிலங்கள்லயோ சச்சா இருந்தீங்கன்னா நீங்க தமிழ் படிப்பீங்களா? வில்லங்கமான கேள்வி கேட்டார். தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்னே நான் தமிழ் படித்தேன். தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறேன் என்று தெரிந்த பின்னே தமிழ் படித்தார். தமிழ்நாட்டுக்கு வந்தா திருன்னு முழிக்க வேண்டியிருக்கும் என்பதற்காக தமிழ் படித்தார். அதே போல இங்கிருந்து வேலைக்கு போகிறவர்கள் வேலை தானே நீதிபதிங்குது சம்பளம் வாங்குது எல்லாம். பிறகு அப்படி வேலைக்கு போகிறவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து போறவர்கள் இந்தி படிக்கிறார்கள், இந்தி பிரதேசத்தில் வேலை செய்ய. ஆனா தமிழன் பூரா இந்தி படிக்கணும், தெலுங்கு பூரா இந்தி படிக்கணும், மலையாளி பூரா இந்தி படிக்கணும், மராத்தி பூரா இந்தி படிக்கணும், குஜராத்தி பூரா இந்தி படிக்கணும், பெங்காலி பூரா இந்தி படிக்கணும். இது தப்பியா? எல்லா மொழிகளையும் கத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு அது அங்கங்க போகும்போது கத்துக்கிட்டு போறாங்க. எது தேவையோ அதை உள்ளபடியா அந்த காலத்துல இந்தி திருப்பி எடுத்து நெடுஞ்சலையும் கேட்பாருங்க. வேலைக்கு போனதுக்கு இந்தி வேணுங்கல, இங்க இருந்து வடக்க போய் பெட்டிக்கடி வைக்க போறா நம்ம ஆளு அப்படின்னு. ஆனா உள்ளபடியே சாதாரண வேலைகளுக்கு கூட வட இந்தியர்கள் தான் இங்கே வருகிறார்கள். அதனாலதான் நீ உணவகங்கள்ல பூரா சாதாரணமா சிறு வேலைகள் இருந்து பீகார்காரங்களும் ஜார்க்கண்ட்காரங்களும், ஐயா நேபாள்காரங்க தான் எல்லா உணவகத்திலையும் என்ன குல்ச்சா புல்ச்சா எல்லாம் போட்டுக்கிட்டு இன்னைக்கு உட்காந்துருக்காவோ, சின்ன கடையில இருந்து பெரிய கடை வர. ஆனா வேலை தேடி வந்தவர்கள் எல்லோருமே தமிழை கற்றுக்கொண்டு தமிழ்ல தான் பேசிட்டு இருக்காங்க.
ஆனால் அப்படி பேசாமல் இங்க பேசாமல் இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. அவங்க தமிழ்ல பேச தயாரு. இங்க உள்ளவங்க வேண்டும் என்று இந்தியில பேசுறாங்க. அவங்கள்ட்ட போய் அதுதான் நான் முதல்ல ஆங்கிலத்தை பத்தி சொன்னேன். அது தமிழம் என்ற கூத்து. ஆனால் அதே சமயம் சட்ட விதிகளை மீறி ரயில்வேக்கு உள்ளுக்கு பீகாரில் இருந்து அந்த காலத்துல லல்லு, அதுக்கு பிறகு இன்னொரு நிதிஷ் என்பதாக கொண்டாந்து இறக்கிய பீகார்காரங்க தமிழ்நாடு ரயில்வே பூரா நிரம்பினதுனாலதான் இன்னைக்கு என்ன கோ நதி ஓரம் தானே கொடுப்பாவோ பேரணிக்கு. அதுல ரயில்வே ஊழியர்களும் ஐசிஎஃப் ஊழியர்களும் சேர்ந்து தமிழ் மன்றம் தமிழனுக்கு கொடுக்கக்கூடிய 60 விழுக்காடு வட்டார மொழிக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய, வட்டாரத்தில் வாழ்பவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை குடியா பீகார் காரன் திணிக்காதேன்னு இன்னைக்கு போராட்டம் ஊரில் நடத்தாவங்க அல்ல. அந்த அளவுக்கு நிலைமைனா டெல்லியில ஒரு போராட்டம் நடந்தது நேற்று. உள்ளபடியே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அங்கன்வாடி இன்றைய ஊழியர்கள், அதே போல அந்த மதிய உணவு ஊழியர்கள் 25 லட்சம் பேர் ஐயா, அவங்க எல்லாம் வந்திருக்காங்க ஐயா டெல்லிக்கு, அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க ஐயா, நல்லா இருக்கீங்க ஐயா அப்படின்னு வங்காளத்துக்காரர் ஒருத்தர் டெல்லியில இடையில இந்த சிக்கலுக்கு மத்தியில பேசுறாருங்க மாநிலங்களவையில. நமக்கே பாருங்க, அவர் 1000 ரூபாய் தான் கொடுக்க நல்லா இருப்பியா பாருங்கய்யா அப்படின்னு டெல்லி ஆட்சியை பார்த்து என்ன மத்திய ஆட்சியை பார்த்து கேட்கற அளவுக்கு இப்படி நல்லா இருப்பிய நான் ஒன்னும் தப்பு பண்ணல என்று ஒருத்தர் மன்னிப்பு கேட்டாராமே. வருத்தம் தெரிவித்தார் ராஜபக்சே. ரிக்ரெட் ஜெயா ஆர்டிகிள் ஸ்ரீலங்கா பிரசிடென்ட். ராஜபக்சே எக்ஸ்பிரஸஸ் ரிக்ரெட் ஆன் ஆர்டிகிள். வருத்தம் தான் தெரிவித்தாரா? அப்போ அவர் மன்னிப்பு கேட்கல. ஓஹோ, ஜெய பற்றி அவதூறு செய்தி வருத்தம் தெரிவித்தார் ராஜபக்சே. எப்ப தெரிவிச்சாரு ஐயா? தமிழ்நாடு முழுக்க கொந்தளித்ததை தெரிவித்தாரா? இல்லையே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வரும் முன்னாள் முதல்வரும் கூட எதிர்த்தாங்களே? இல்லையே. நாடாளுமன்றத்தில் இவங்க சத்தம் போட்டாங்களே, அப்போ வருத்தம் தெரிவிக்கலையே. நாடாளுமன்றத்தில் மறுபடியும் சத்தம் போட்டு அதற்கு பிறகு சுஷ்மா சுவராஜ் என்ற வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இலங்கை தூதரை அழைத்து கண்டனம் தெரிவிக்கிறேன் என்று சொன்ன பிறகு தெரிவித்த பிறகுதான் இவருக்கு வருத்தம் வருகிறது. ஆஹா, அப்ப வருத்தத்துக்கே உங்களுக்கு 10 நாள் ஒரு வாரம் எடுக்கும்டா. நீங்க தான் திட்டமிட்டு இந்த கட்டுரையை போட சொன்னீங்கன்னு ஆயிப்போச்சா? ஆமா. அது மட்டும் இல்லாம நான் தான் அவரை வருத்த அங்க அந்த கட்டுரையவே திரும்ப பெற வச்சேன் என்று இங்க ஒருத்தர் சோழவன் தாங்க நானு என்று தொக்குன்னு தமிழ்ல பேசிக்கிட்டு இருப்பாரு. அவரு சொல்றாரு அப்படின்னா கூட இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா, அவரு தான் இந்த கட்டுரையை எழுதி வேற பேர்ல போட்டாருங்கிற செய்தி கூட வெளியே வருது. ஓஹோ, அப்ப அவரு பிள்ளைக்கு கிள்ளி விட்டு தொட்டில் ஆற்ற பார்த்தியா? ஆளுகளை அடையாளம் கண்டுக்கீங்க என்று சொன்னால் ஆளுங்களை அடையாளம் கண்டுக்கிறோம்ல வேற மாதிரி உண்மையான எதிர்க்கட்சி இவங்கதாண்டு என்பதாக சட்டசபையில நேற்று சட்டசபையில் இருந்து தேமுதிக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு என்று சொன்னால் என்ன, கட்சி தலைமையை தவறாக சித்தரித்ததாக கூடிய ஆவேசம் அப்படின்னு சொல்லி நேற்றெல்லாம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் துரோகம் செய்தாரா அமைச்சர்களுடன் தேமுதிக கடும் மோதல், தேமுதிக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. அதாவது என்ன நடந்திருக்குண்டா, கட்சி பொறுப்பு பதவிகள்ல இளைஞர்களை கொண்டாடுறது, முன்னுரிமை அளிப்பது ஜெயலலிதா விஜயகாந்தா சட்டசபையில் காரச்சார விவாதம். சரி, தேமுதிக காரங்க நிறைய மானியங்கள், ஒவ்வொரு மானியம் வரும்பொழுது அந்த மானியம் மேல கேள்விகள் ஏற்கனவே எழுப்பப்பட்ட கேள்விகளை அவங்கள பேச அனுமதிக்காவ கனவாலே என்ன சபாநாயகர் அவ பேசினோடனே அமைச்சர் அழகா பதில் சொல்ல முடியாததுக்கு முதலமைச்சருடைய பரிசீலனை கொண்டு செல்லப்படும் அப்படின்னு சொல்லிவிடுதாவ. இப்படியாக முறையாவே நடந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சி அவங்கத, ஆளுங்கட்சி இவங்கத, எதிர்கட்சி அவங்கத, ஆளுங்கட்சி இவங்கத, அவங்களும் இவங்களும் பேசிக்கிட்டாவோ, அவங்க கேட்காவோ இவ பதில் சொல்லுதாவோ என்பதாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அவங்க சண்டை போடுதாவோ இவ பதிலுக்கு சண்டை போடுதாவோ என்பதாக வருது. அதாவது அவங்க சண்டை போடுதாவோ இவங்க வெளிநடப்பு செய்தாவோ என்பதாக வருது. அப்போ நேற்று சட்டசபையில இந்து சமய அறநிலைத்துறை சுற்றுலாத்துறை இதுக்கு தானே இல்ல, அதுக்கு முன்னால அதுலயே பேசும் பொழுது இப்ப நாம சொன்னோமே அத தெனகரன் கேட்காரு தேமுதிக இல்ல, அதுதான் அது நேற்று மானியம் இந்த சமய அறநிலைத்துறை மானியம். இதுல என்னை போன்ற இளைஞர்களை உருவாக்கி அழகு பார்ப்பவர் கேப்டன் பேச வேண்டிய அவசியம் என்ன? அந்த இடத்துல தேவையில்லாம கேப்டன் அவர் போகல, உடனே இந்த அம்மாவும் தேவையில்லாம எழுந்து இந்த அம்மா புகழ, வளர்மதியும் உடனடியாக இளைஞர்கள் எல்லாம் உருவாக்குறது எங்க அம்மா தான் உங்க ஐயா இல்லன்னு சொல்லி போட்டு இவங்க சொல்ல, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் நமக்கு விளங்கல. சம்பந்தமே இல்லாத பத்தி விவாதம் பண்றாங்க. மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்களா? ஓபி எந்திரிச்சு இதுல வரல, ஓபி எந்திரிச்சு சம்பந்தம் இல்லாம திரும்பி போகுது, வாங்க மானியத்துக்கு இருக்காரு. இதுவும் வேற நடந்திருக்கு என்று சொன்னா இதுதான் சபாநாயகர் சொல்லுவாரு, ஓபி சொல்லுவாரு. இதே மாதிரி செந்தூர் பாண்டியன்
அவரும் கூட நல்ல விஷயம் தான், ஓதுவோருக்கு சம்பள விகித அடிப்படையில் பணி நியமனம் எல்லாம் சொன்னார். அதே மாதிரி அங்கங்க கோயிலுக்கு அதை கருத்து இது கருத்துன்னு சொன்னா சரி இந்து நிலை அறநிலையத்துறை அப்படித்தான் சொல்லுவாரு. அவரும் சும்மா இல்லாம என்ன அங்க சிக்கலை உருவாக்கியிருக்காரு. ஆமா, தேவையில்லாம அங்க எதிர்கட்சி தலைவரை பத்தி பேசி, எதிர்கட்சி தலைவருடைய நிலைப்பாட்டை பத்தி பேசி, அதுல ஆவேசம் அடைஞ்சுதான் இந்த தேமுதிக எம்எல்ஏக்கள் எல்லாம் வெளிநடப்பு செஞ்சது. நக்கல் பண்ணி என்ன அவர் பேசிய பேச்சுதான் இவர் ஒரு பொது மேடையில பேச வேண்டிய விஷயத்த அங்க போய் பேசியிருக்காரு. அம்மா புகழ் பாடி இருக்கிறாரு. ஆமாங்க, புகழ் பாடட்டு வேணாம் சொல்லல, அதுக்காக இழிவுபடுத்துற மாதிரி பொது மேடை மாதிரி பொதுக்கூட்டத்துல போய் பேசுவாங்கல்ல அவர் கட்சி கூட்டத்துல. தன் கட்சி சின்னம் எது என்று தெரியாமல் தடவி தாரத்தின் துணை கொண்டு தடுமாறி ஓட்டு போட்ட ஒருவர் அம்மாவை எதிர்த்து நிற்க பல வகையில் கூட்டணி போட்டார். அப்படிப்பட்டவருக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்க எண்ணிக்கை தனியா நிக்க மாட்டீங்க, தண்ணியில நிப்பீங்க, இல்லன்னா தாரம் சொல்லுவது வழியில தப்பாத்தான் நிப்பீங்க, மொத்தத்துல மச்சானுக்கு மப்பேத்தி நிப்பீங்க என்று தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை கிளப்பியதுனாலதான் கையை நீட்டி அவரை பேசுறாரு தேமுதிக தலைவர். வில்லங்க வந்துருச்சா? இது மாதிரி அங்கும் கூட என்ன அரசியல் எதிரிகளை ஓட விடுவது என்பது ஒரு வகை, ஓடவிட்டு என்ன ஒண்ணும் இல்லாமல் செய்வது இன்னொரு வகை. இப்படி எல்லாம் கொண்டக்க மண்டக்க புல்லானாலும் போய தோட்டத்தில் புல்லாவேன் அப்படின்னு சொல்லி சினிமா பாட்டு மாதிரி அவர் பாட. வில்லங்க அவரை பற்றியோ ஒரு குடும்பத்தை பற்றியோ ஏற்கனவே இந்த சிபிஎம் என்ன இவர் பீமாராவு கிளப்பின விஷயம் எல்லாம் விவாதத்துக்கு வந்ததுங்கிறதுனால நான் விசுவாசம் காட்டுதார அவருன்னு நமக்கு தெரியல. பதிலுக்கு இவர்களும் தேமுதிக காரங்களும் இல்லையா நீங்க அங்க உள்ள கருப்புசாமி பாண்டியன் கூட தான் உங்க குடும்பமும் அவங்க பிள்ளையும் உங்க பிள்ளையும் சேர்ந்து கூட்டணியா வியாபாரம் பண்ணுதேன்னு சொல்லிவிடுவா போல் இருக்கு. இப்படியா வில்லங்க வருவதனால இதே வேண்டியதில்லை. ஆனால் உள்ளபடியே எம்எல்ஏக்கள் வேட்டி சேலை மாறும் பண்பாடு என்ற விஷயம் கூட வந்திருக்கு. அப்படி வரும்பொழுது ஜான் ஜேக்கப் காங்கிரஸ்காரரு வேட்டியில இருந்து எல்லாரும் பேண்டுக்கு போகுதாவல. ஆனா நல்ல வேலையா எல்லாரும் சேலை விட்டுட்டு வர்றீங்க பெண் எம்எல்ஏக்கள். சட்டசபையில எல்லாரும் இந்த கலாச்சாரம் பின்னால பாரியா சுடிதார்ல உங்க காங்கிரஸ் விஜயதாரணி வந்திருக்காங்கன்னு அவங்க காட்டிவிட்டாங்க. இப்படியாக வில்லங்க வருது. இந்த நேரத்தில் தான் எதிர்கட்சிகளோட வெளியே போனாராமே டாக்டர் கிருஷ்ணசாமி சரத்குமார் பேனாவை எடுத்துக்கிட்டு போயிட்டாராம். வெளிநடப்பு செய்யும் போது பேனாவை கொடுங்க ஐயா சரத்குமார் சிரிச்சு விட்டாங்களா. இப்படியாக வில்லங்கள் வரும்பொழுது உள்ளபடியே வெளிநடப்பு செய்யற கிருஷ்ணசாமி சொல்றாரு 50 தீர்மானம் கொடுத்தவன்லண்டு. அப்போ எதிர்கட்சியா கிருஷ்ணசாமி கட்சி, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி, அதே மாதிரி தேமுதிக கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி எல்லாம் இருக்கிறத காட்டிக்கிட்டே இருக்காங்கடா. எதிர்கட்சியே இல்லன்னு வெளியே ஸ்டாலின் சொல்லுவது, எதிர்கட்சியை வெளியேற்றிட்டாங்கன்னு சொல்லுவது எடுபடாது போல் இருக்க. அண்ணா சாலை ஆங்கில ஏட்டில் பாத்தீங்கன்னா சௌஹன் ஃபயர்ட் சால்வோ ஆன் ஜிஎஸ்டி என்பதாக சரக்கு சேவை வரியா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அந்த வரியில ஐயா நீங்க தேவையில்லாம மறைமுக வரி எல்லாம் மாநிலங்கள் மேல எக்கச்சக்கமா போடுதியோ நடுவண் அரசு இது நல்லா இல்ல என்று சொல்லி, அதாவது அந்த பவர் அதற்கு வரி விதிக்கின்ற பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்குதான். அதை இப்ப கன்கரண்ட் பவரா கொண்டு வர்றாங்களாம், பொதுப்பட்டியலில் கொண்டு வர்றதுனால மாநிலங்களுக்கு இது பாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்பவர் யார் என்றால் மோடி அரசாங்கத்திற்கு எதிராக பிரச்சனையை கிளப்புவர் யார் என்றால் காங்கிரஸ் அரசாங்கமா, அதிமுக அரசாங்கமா, மம்தா கட்சி அரசாங்கமா, அல்லது பட்நாயக் கட்சி அரசாங்கமா, சமாஜ்வாதி கட்சி அரசாங்கமா? இல்லை, பிஜேபி கட்சி அரசாங்கம். அதாவது மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற முதலமைச்சரான என்ன சிவராஜ் சிங் சௌஹன் தான் இந்த பிரச்சனையை கிளப்புகிறார். அப்படியானா இவர் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு மோடியை முன்னே கொண்டு வரும் பொழுது அத்வானியினுடைய அணி என்பதாக பாராட்டப்படுவதும், அத்வானியால் பாராட்டப்படுவதும், இவருடைய முதலமைச்சர் பதவியேற்பில் அத்வானி இவர் அழைப்பதும் எல்லாம் நடந்துச்சு என்பது நமக்கு ஞாபகம் வந்துடக்கூடாது. கட்டாயமா ஞாபகம் வரணுங்க. ஏன்னா அத்வானி என்ன சொன்னாருன்னா, முன்னேறிய மாநிலமான குஜராத்தை முன்னேற்றுவது ஒன்றும் பெரிய சாதனை இல்ல, ஒரு பின்தங்கிய மாநிலமான மத்திய பிரதேசம் பாருங்க, அங்க இருக்கிற முன்னேற்றம் தான் உண்மையான முன்னேற்றம் அவர் சொன்னார். அதே மாதிரி பாஜக முதல்வர் ராமன் என்ன இதுல சத்தீஸ்கர் என்ற பின்தங்கிய மாநிலத்தை முன்னேற்றிருக்காருன்னு அத்வானி சொன்னார். ஆமா சொன்னார்.
என்பதாக சொல்லும் பொழுது உள்ளபடியே மோடிக்கு எதிராக இப்படி எல்லாம் நிப்பாங்களா? இப்ப ஜிஎஸ்டி ஒண்ணு கிடைச்சிட்டா இதை வச்சுக்கிட்டு சண்டை போடுதாவளா? மற்ற மாநிலங்களை தூண்டி விடுதாரா? சௌகனியா இப்படி செய்தாரு. உண்மையாவே இது பிரச்சனை தானா? ஏற்கனவே மற்ற மாநிலங்கள் கோரிக்கொண்டிருக்கின்ற பிரச்சனை தான். என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து ஒரு புதிய சட்டம் நியூ இன்டைரக்ட் டாக்ஸ் ரெஜிம் கொண்டாந்துருக்கீங்க, படிப்படியாக சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டு நீங்க இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் கொண்டு வரீங்க. இதுல வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா, எங்களுக்கு காம்பன்சேஷன், மாநிலங்களுக்கு என்ன நஷ்டம் வருகிறதோ அதற்கு நாங்க வந்து நஷ்ட ஈடு தருகிறோம் என்று சொன்னது கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா இத்தனை வருஷத்துல அந்த நஷ்ட ஈடு 2010-11 பேலன்ஸ் இன்னும் நிக்குதியா? நீ 11-12 12-13 எப்ப தருவ அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. அருண்ஜேட்லி கொண்டு வரும் மசோதாவை பற்றி அவர் சொல்லும் பொழுது இந்த சௌஹன் வந்து மார்க்ட் a major departure from the division of tax powers between the central and state envisaged in the constitution. அரசியல் சட்டத்திலேயே, அரசியல் சாசனத்திலே இருக்கிற மத்திய மாநில அரசுகளுக்குள் உள்ள நல்லுறவை எப்படி பேண வேண்டும் என்று இருப்பதிலிருந்து திசை திரும்புகிறீர்கள். அது மட்டுமல்லாமல் it brings substantial loss to the state. அதாவது சும்மா ஏதோ ஒரு நஷ்டம் அப்படின்னு இல்ல, அந்த மாநிலங்களுக்கு வர வேண்டிய அந்த வரியிலிருந்து பெரிய நஷ்டம் ஏற்பட போகிறது. அப்படிங்கும் பொழுதுதான் இதற்கு காம்பன்சேஷன் கொடுங்கிற கோரிக்கையை அவர் வைக்கிறார். ஆனா சீக்கிரத்துல நாங்க அறிமுகப்படுத்த போறோமே இந்த ஜிஎஸ்டிய என்று நிர்மலா சீதாராமன் சொல்லுவாங்க. அதனால சீரியஸ்லி கன்சிடர் ஸ்டேட்ஸ் ஆஸ் ப்ராமிஸ்ட் பை பிரைம் மினிஸ்டர் என்று சௌஹன் சொல்றாரு. ஐயா மோடி தான் வாக்குறுதி கொடுத்தாரு, மாநிலங்களை எல்லாம் நாங்க இணைச்சுக்கிட்டு தான் போவோம், மாநிலங்களுக்கு பிரச்சனை எல்லாம் உருவாக்க மாட்டோம், அவங்களுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்த மாட்டோம் சொன்னாரு. ஐயா அந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுங்க ஐயா என்று சொல்லி முதல் கலக குரலை என்ன மத்திய அரசினுடைய தலைமை அமைச்சருக்கு எதிராக கிளப்புவது பாஜகவினுடைய மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான். அவர் சத்தமா கிளப்பியிருக்காரே தவிர இது எல்லா ஸ்டேட்டும் கேட்டுட்டு இருக்க விஷயம் தான். ஏன்னா 2000 என்டிஏ கவர்மெண்ட் இந்த எம்பவர்ட் கமிட்டியை கொண்டு வந்ததான். இது என்ன ஆகுனா, நம்முடைய ஜிடிபில 1.5 விழுக்காடு கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது என்ன ஆகும்? ஸ்டேட் கையில இருக்கிற பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ், லிக்கரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிருமா? கவுனிங்க, ஸ்டேட் கையில இருக்கிற பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ், லிக்கரும் போயிருமா? அப்ப நம்ம எல்லாமே போயிருமே. அப்ப தமிழ்நாடு அரசு என்ன பண்ணும்? அப்போ இந்த வருவாயை வைத்துத்தான் நிற்க முடியும் என்றால், இந்த வருவாயை வைத்துத்தான் மக்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியும் என்றால், இந்த வருவாயை வைத்துத்தான் 20 கிலோ அரிசி இலவசமாக கொடுக்க முடியும் என்றால், இந்த வருவாயை வைத்துத்தான் என்ன தாலிக்கு தங்கம் கொடுக்க முடியும் என்றால், இந்த வருவாயை வைத்துத்தான் என்ன 25,000 பெண்களுடைய திருமணத்திற்கும் 50,000 படித்த பெண்கள் திருமணத்திற்கும் என்று கொடுக்க முடியும் என்றால், இந்த வருமானத்தை வைத்துதான் மிக்சி கிரைண்டர் கொடுக்க முடியும் என்றால், ஃபேன் மடிக்கணினி கொடுக்க முடியும் என்றால் சிக்கலாயிருமே, சிக்கல் தான் வந்துடும் என்பதனால இது வந்து சௌஹன் கிளப்பிட்டாரு. கலகக்கூடிய எல்லா மாநிலங்களும் கிளப்பும் ஐயா, மோடி வந்து சமாதானம் பண்ணுவார் ஐயா என்று நம்ம எதிர்பார்த்தோம்னா சமாதானம் பண்ணுதா இல்ல, ஒரு பக்கம் மோதம் விடுவோம்ல. டெல்லியில முந்தா நேத்து கபடி போட்டிங்க. சரி, கபடி போட்டிக்கு அத்வானிய கூப்பிடுதாவங்க மேல உள்ள இன்னொருத்தர் ஆட்ட நம்பி கேட்டிருக்காரு. இவர் வந்து மாநிலங்களுடைய இதுல நீங்க குறிக்க மாநில உரிமைக்கு இவர் கேட்கிறாரு, மினிஸ்ட்ரி உரிமைக்கு கேட்கிறாரு கட்கரி. அமைச்சரவைக்குள்ளே இருந்து கொண்டு இந்த நிதின் கட்காரி என்ற முன்னாள் பாஜகவின் அகில இந்திய தலைவர், இந்நாள் பாஜகவினுடைய அமித்ஷாவினுடைய தலைவரான மோடிக்கு எதிராக அவரு என்னுடைய அமைச்சரவைக்கு சுயேட்சை கொடுங்க. ஏயா ஒவ்வொரு தடவை நான் ஒரு பில்டிங் கட்டணும், ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும், ஒவ்வொரு தடவை வந்து கேபினெட்டை கூட்டி கேட்க வேண்டி இருக்குது. எல்லா அமைச்சர்களையும் கூட்டி கேட்கணும்னு சொன்ன பங்கு எவ்வளவு போகணும் அப்பதானே கரெக்டா பேச முடியும். ஓஹோ, அது எப்படியோ அதுதான் இல்லன்னு வச்சுக்குவோம். சரி, என்ன உள்ளபடியே எல்லோரிடமும் கேட்ட பிறகுதான் நான் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் செய்ய முடியும் என்றால் அமைச்சகத்துக்கு என்ன சுயேட்சைன்னு அவர் கேட்காரு. இதெல்லாம் முடியாதுங்க, இதுவும் நியாயம்தான் கட்கரி கேட்பதும். அப்ப அத்வானி கதைக்கு வருவோம். அத்வானி கபடி போட்டிக்கு போறாரு. சரி, கபடி போட்டிக்கு போய் இவர் போய் உட்காந்துக்கிட்டு அப்படி மைக்க எடுப்பார்ல, தலைமைதாக உயரமா வேற இருக்காரு, உயரமா மைக்க இப்படி பண்ணுவார்ல, இப்படி வச்சுக்கோல, ஒண்ணு வச்ச உடனே மோடி 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 கோஷம் போடுதாவா ஒரு கூட்டம், ஒரு கும்பல் மட்டும் வரும்போதே மோடி மோடி மோடின்னு வாழ்த்தோடைத்தான் வர்றாரு மேடைக்கு. பேசிக்கிட்டு இருக்காரு பாதியில, மறுபடியும் அதையும் மீறி பேசுறாரு, மறுபடியும் மோடி 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 அப்படின்னு முழக்கம் போடுதாவோ. உடனே போயா போடி அப்படின்ட்டு அந்த போடியத்தையே விட்டு கீழே இறங்கி போயிட்டாரு. அவர் கூட அவர் பொண்ணு வேற போயிருந்திருக்குது. ஆர்கனைஸ் பண்ண பிஜேபிக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுச்சான். என்னடா இது, ஒரு பெரிய தலைவரை கூட்டு வந்தா இங்க வந்து மோடி மோடின்னு இவரே கிண்டல் பண்றாங்க. அவங்களுக்கு வெக்கமா போச்சுன்னா இங்க அப்படி இல்ல, அதே கபடி
இன்னிலிருந்து பெண்கள் கபடியாக என்ன இன்று தொடங்கி 6, 7, 8, 3 நாட்களும் ராணிமேரி கல்லூரி சென்னையில் இருக்கின்ற பெண்கள் கல்லூரி நூற்றாண்டாவது கொண்டாடி கொண்டிருக்கின்ற ராணிமேரி கல்லூரி நூற்றாண்டு கொண்டாட்டத்தில் தான் இதுவும் வருது. அது ஒரு பங்கு. அப்படி வரும்பொழுது 66 அணிகளை இந்திய துணைக்கண்டம் எங்கும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பெண்கள் கபடி விளையாடக்கூடிய வீராங்கனைகள் வந்து இறங்கிவிட்டார்கள். அது என்னங்க 66? 964 பேர் அப்படி வந்து இறங்கி இருக்கிறாங்க பெண்கள் வீராங்கனைகள். சரி, அப்ப கோச்சர்கள் உட்பட என்றால் அது என்ன 66 கேட்டுப்பிட்டிய. தமிழக முதல்வருக்கு 66வது பிறந்த நாள் அப்படி கொண்டாடு. ராணிமேரி கல்லூரி தன்னுடைய 2014ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட முடியும் போதாவது எப்படியாவது முதல்வரை கல்லூரிக்குள்ள கொண்டு வந்துடணும். டிசம்பர் மாதம் கொண்டாடுறோம், அதுக்கு இப்ப இப்படி செய்தோம் என்பதாக கொண்டாந்த பொழுது உள்ளபடியே பெண்கள் கபடி ஆட்டம் ஆண்களுடையதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்கிரமிப்பு கிடையாது ஐயா, பெண்கள் என்று கொண்டு வருவதற்கு தமிழகத்திலேயே பெண் முதல்வர் இருக்கும் ஒரு இடத்தில், அதுவும் இந்தியாவெங்கும் பெண்கள் வந்து இங்கு வந்து முதன்மைப்படுத்தப்பட்டு ராணிமேரி கல்லூரி 100 ஆண்டு பெண்கள் கல்லூரியின் வரலாறு இடத்துல நேற்று கூட விழிப்புணர்வு போயிருக்காங்க. என்ன ராணிமேரி கல்லூரியினுடைய மாணவிகள் எல்லாம் வந்து கடற்கரை சாலையில அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நீ பாத்தீங்கன்னா இசை பாடல் வேற இன்றைக்கு மாலையில் 6:30 9 வரை போடுதாங்க. கபடிக்கே ஒரு பாடல் வேற எழுதிட்டாங்களாமே. எழுதிட்டாங்க. அதாவது கலகல கலக்கு கபடி கபடி, கண்ணுல நெருப்பு கபடி கபடி, துடி துடி துடிப்பு கபடி கபடி, துணிச்சலின் வடிவம் கபடி கபடின்ட்டு பெண்களை வந்து இப்படி முதன்மைப்படுத்தி புத்தரும் சித்தரும் ஆடிய ஆட்டம், புத்தியில் ரத்தத்தில் ஊறிய ஆட்டம் என்பதாக புலியை முறத்தால் விரட்டிய மங்கை, கபடியில் நாங்கள் அவளது தங்கை என்று அந்த தமிழ் பெண்ணினுடைய வரலாற்றையும் கொண்டாந்துட்டாங்க பொழுது நல்ல செய்தி தான் ஐயா என்று நாம சொல்ல வேண்டியிருக்கு. என்று சொன்னால் இது மாதிரி நல்ல செய்திகள் ஒரு பக்கம் இருந்தா நேபாளம் போயிட்டு வந்தாருல்ல, நம்ம 2 நாள் சுற்றுப்பயணமாக நேபாளம் போயிட்டு மோடி வந்துட்டாரு. நல்ல செய்தி தானே சொல்ல. நல்ல செய்தி தான். அங்க நல்லா பேசினாரு, பாராளுமன்றத்துல பேசினாரு, கோயிலுக்கு போனாரு, எல்லாம் செய்தாரு. வந்த பிறகு பாஜக பாராட்டிச்சு. வந்த பிறகு அங்க இருக்கிற முதல்வர் பேசுறாரு. அதாவது அங்க உள்ள பிரதமர், அதாவது கொய்ராலா யார்கிட்ட போய் இவர் பேசி 3 ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாரு. அவரு சைனா ட்ரேட் நான் இஷ்யூ கொய்ராலா என்ன says Modi's visit has helped rebuild trust with India. எங்களுக்கு இந்தியாவுடன் மீண்டும் ஒரு நல்லுறவை, நட்புறவை, நம்பிக்கை உறவை ஏற்படுத்தியதற்கு மோடி இந்திய வருகை என்பது பயனுள்ளது. உண்மைதான். ஆனால் பாராளுமன்றத்தில் அவர் பேசின பேச்சும் உண்மையிலே எங்களுடைய நம்பிக்கையை வளர்த்ததெல்லாம் சொல்லியிருக்காரு. ஊடகத்தார் சும்மா இல்லாம இந்திய நாடு வரும், அங்க வந்து உள்கட்டுமானம் போட்டு கொடுக்கும், ரயில்வே தண்டவாளம் போடும், அந்த ட்ரெயினை நீங்க வந்து சீனாவை நோக்கி விடுவீங்க, சீனாக்கு கொண்டு போய் சரக்கு கொடுப்பீங்க, சீனா சரக்க கொண்டாந்து வணிகம் பண்ணுவீங்க, என்ன அப்படின்னு அவருக்கு சுருன்னு ஏறிச்சு. கோபம் வந்து நாங்க சீனாவோட உள்ள வர்த்தக உறவு எப்பவும் உள்ளது, அது என்ன நாங்க வச்சுக்கிட கூடாதுன்னு நீங்க சொல்லுது. நீங்க எப்படி சொல்லலாம்? மோடி குஜராத்ல இருந்து சீனாவுக்கு போய் வர்த்தக உறவு, குஜராத்ல முதலமைச்சராக இருக்கும் பொழுது சீனாவுடன் வர்த்தக உறவு அங்க போய் உருவாக்கலையா? நல்ல கேள்வி தானே. இப்ப அடுத்த மாதம் அமெரிக்கா போறாரு, அப்ப கையெழுத்து போட மாட்டாரா அமெரிக்காவோட வர்த்தக உறவு? அதனால இப்படிலாம் பேசாதீங்க அவர் ஒரு குடுகுடுன்னு கொடுத்துட்டாருங்க என்று சொன்னால் all contentious points with India will be solved, says கொய்ராலா என்பதாக அவரு இந்த முரண்பட்ட விஷயம் எல்லாமே. என்ன விஷயம் அப்படின்னா, இந்தியர்கள் நேபாளல ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஆனா நேபாளியர்கள் இந்தியாவில ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், இந்தியர்கள் நேபாளல ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு தடை இருக்கிறது. அது மாத்துவீங்களாங்கிறது கண்டென்ஷியஸ் இஷ்யூ. அங்க நேபாளக்காரர்கள் இந்தியாவுக்குள் வர்ற மாதிரியே எல்லா சுதந்திரத்தையும் அனுபவிக்கிற மாதிரியே இந்தியாக்காரர்கள் நேபாளத்துக்குள்ள என்று அனுமதிப்பது என்பதுதான் முக்கியம். ஏன்னா சின்ன நாடு, ஐயோ பாவா, ஆனா இது பெரிய நாடு, இது எவ்வளவு பேர் இருந்தாலும் தாங்க. இப்ப லட்சுமி மீட்டர்ல யூகேலே போய் ஒரு மலையே விலைக்கு வாங்குறாராம், அது மாதிரி நேபாளே நம்ம ஆளுங்க விலைக்கு வாங்கிடுவாங்க அனுபவிச்சா. இத்தனைக்கு மத்தியில NCP out of opposition motion on insurance bill என்பதாக தேசியவாத காங்கிரஸ், ஆமா காங்கிரசுடன் இருக்கும் தேசியவாத காங்கிரஸ், கூட்டணியில் இருக்கும் தேசியவாத சரத் பவார் தலைமையிலான காங்கிரஸ், அவங்க இப்ப வந்து காப்பீடு மசோதாவில் 26 விழுக்காட்டிலிருந்து 49 விழுக்காடு கொண்டாடாங்களே, 26 விழுக்காட்டிலேயே என்னையா சாதிச்சிய என்று கேட்டா ஒண்ணுமே சாதிக்கல. அந்நிய நேரடி மூலம் வந்து என்ன சாதிச்சுன்னு சாதிக்கல, ஆனா LIC என்ன பண்ணிச்சு, ரொம்ப உபயோகமா இருக்கு மக்களுக்கு என்று இருக்கும்போது இப்படி வந்து அரசாங்கத்தின் துறையை கதி பண்ணு
தனியாருக்கு அவித்து விட்டு அந்நிய நேரடி மூலத்தை உள்ள விட்டு என்ற கூடிய அந்த 49 விழுக்காட எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் மத்தியில தேசிய காங்கிரஸ் இல்ல நாங்க ஆதரிக்கோம் எவனு கேட்டா நாங்க ஆதரிச்சோம்ல, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில ஆதரிச்சோம்ல. நல்ல கேலி சித்திரம் போட்டிருக்காங்க. அதாவது அருண் ஜேட்லி அங்கிருந்து வராருங்க டாக்டர் ஊசி போடுறதுக்கு, இவர் இங்க நின்றுகிட்டு சொல்லுதாருங்க காங்கிரஸ்காரரு என்ன சொல்லுதாருன்னா அந்த நோயாளிக்கு ஊசி போடுறதுக்கு டாக்டர் இவர்தான் நம்ம ரஜினிகாந்த் மாதிரியே சொல்றாரு. மாப்பிள்ளை இவர் தான் சட்டம் என்னன்னு சொல்ற மாதிரி டாக்டர் இவர் தான் மருந்து எங்களுது. அதுதான் ப. சிதம்பரம் எழுதினதுன்னு வந்துட்டு மசோதா என்று சொன்னால். ஆனா ஆப்போசிஷன் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து செலக்ட் கமிட்டி கொண்டு போறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இது பண்ணி காங்கிரஸ்மே அது ஆதரவு கொடுத்துருச்சாம. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல உத்தரப்பிரதேசத்துல பிரியங்காவை கொண்டாடுவோம் என்பதாக என்ன காங்கிரஸ் திட்டமிடுது. அப்ப பிரியங்கா வந்தாச்சுன்னா இந்திராணி வெளியே இருக்காங்க, இந்திராணி வெளியே இருக்காங்க பாருங்க அப்படின்னு நம்ம சேனல்லாம் ஓட்டு போட்டுருவோம் அப்படிங்கிறீங்களா? அதனாலதான் காங்கிரஸ் கட்சிக்கு புத்துயிர் விட்ட. அதுக்காகத்தான் அதே குடும்பத்தை சேர்ந்த மேனகா காந்தி என்ன சொல்லுதாவ, அந்த குடும்பத்துக்கு வந்த மேனகா காந்தி சோனியா மேரி அவங்க சொல்லுதாவ இந்த குடும்பத்தை சேர்ந்த வருண் காந்தியை தான் முதலமைச்சராக்கணும் உத்தரப்பிரதேசத்துல. அவங்க பாஜக பக்கம் யூபி முதல்வர் பதவிக்கு பொருத்தமானவர் வருண் காந்தி. எப்படியோ அலகாபாத் டைனாஸ்டி என்ற அரச குடும்பம் தான் உத்தரப்பிரதேசத்தை ஆள வேண்டும் என்று அவர்கள் மறைமுகமாக சொல்லுகிறார்கள் என்று பொருள் கொள்வதா? வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் அதேதான் அதே குடும்பம் ஏம்னு கேட்டா அலகாபாத்ல போய் பார்த்தா அந்த ஆனந்த மாளிகை அப்படியே இருக்குங்க, பூங்காக்குள்ள பிரம்மாண்டமா. அந்த ஆனந்த மாளிகை தூக்கி ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாரா, இந்தாங்க அப்படின்னு இந்தியாவை கொடுத்துட்டு அதுக்குள்ள இந்தியாவை எடுத்துக்கிட்டாரா பண்டமாற்று முறையா என்றெல்லாம் கேட்காத. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல இதே மாதிரி யாரு கேட்காருன்னா மன்மோகனுடைய மக. அவங்க சொல்றாங்க ஃபாதர் ஃபேஸ்ட் a lot of resistance within காங்கிரஸ் அப்படின்னு மன்மோகன் சிங். எங்க அப்பாவுக்கு பெரிய நெருக்கடியா காங்கிரஸ் கட்சிக்குள்ள அப்படின்னு உண்மையை சொல்லிவிட்டா நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்பல இருந்து அங்க சோனியா கும்பல் வேற மன்மோகன் கும்பல் வேற அப்படின்ட்டு. உங்க அப்பா உலக வங்கிக்கா வேலை செஞ்சா நெருக்கடி தாங்க வரும் அப்படின்னு அவங்களுக்கு பதில் யாரும் சொல்லல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, மை ஃபாதர் இஸ் நாட் எ மேனிபுலேட்டிவ் பொலிட்டீஷியன், அந்த மாதிரி நான் அதை மாத்தி மாத்தி பண்றவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் ஆனா அவரு ஆர்பிஐ கவர்னரா இருக்கும் காலத்துல சோசலிசமும் பொதுத்துறையும் வலுப்படுத்தணும்னு பேசினவரு. அவர் உலக வங்கிக்கு போன பிறகு மாத்தி பேச மாத்திட்டாரு, இன்புட்டுட்டேன் என்று சொன்னா மாத்தி யோசிக்கிற மாதிரி மாத்தி பேசிட்டாரு. ஆமா, ரைட்ஸ் பேனல் தி பவர்லெஸ் சுப்ரீம் கோர்ட் என்று உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருச்சா? எதுக்கே இந்த மனித உரிமை இதெல்லாம் வச்சிருக்கீங்க கமிஷனு? தேசிய மனித உரிமை ஆணையம் ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணு இருக்கு. மாநிலத்துல ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில மனித உரிமை ஆணையம் கட்டுன்னு சொல்லி கட்டிவிட்டாவ. ஆமா, ஆனா இதுக்கெல்லாம் அதிகாரமே இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லி ரிட்டையர் ஆன ஜட்ஜ போடுறீங்க, அவருக்கு எல்லா வசதியும் கொடுக்குறீங்க, அவருக்கு வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. ஆனா இந்த ஆணையத்துக்கு ஏதாவது பவர் இருக்கானா? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே ஒரு கேஸ் கூட சரியா முடிக்கல. உச்சநீதிமன்றம் பச்சையா உண்மை இல்ல சொல்லிருக்கு. நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா, மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு தலைவரே கிடையாது, ரொம்ப வருஷமா கிடையாது. பவரே இல்லாத ஆணையத்துக்கு தலைவர் இருந்தா என்ன இல்ல. அவங்க என்ன சொல்லுதாவோ, அரசாங்கம் கோர்ட்டுக்கு வந்துருச்சு பொதுநல வழக்கு, அதுல நீதிமன்றத்துல என்ன சொல்லுதாவோ, அரசாங்கம் பக்கத்துல இருந்து ஓய்வு பெற்ற நீதியரசரை கிடைக்கவில்லை. ஓஹோ பாவம், எல்லாரும் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. சரி, அத நீங்க சொல்றீங்க. நம்ம பெண்கள் ஆணையத்தினுடைய தலைவர் 94 வயசு ஆள போட்டு தலைவரா போட்டு அது ஏதாவது மூவ் ஆகுதா? வேலை செய்ய முடியாதவங்களை போடுவோம், முடிஞ்சவங்களை போட்டாலும் வேலை செய்ய விட மாட்டோம். இப்படி எல்லாம் இருக்கும் ஆட்சிகள் என்பது. என்று சொன்னால் என்ன, ஹைகோர்ட் அப்போல்ஸ் டிஎம்கே கேண்டிடேட் எலெக்ஷன் என்பதாக கும்பகோணம் திமுக எம்எல்ஏவின் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. அதாவது தேர்தல் களத்தில் வென்ற அன்பழகனை என்ன நீதிமன்ற களத்திலும் வெற்றி பெற்றார் என்பதாக திமுக. திமுக இவ்வளவு சிறப்பா சொன்னா தமிழினத்தின் அடையாளங்களை நம்பிக்கையை அழித்துக் கொண்டு வரும் அதிமுக ஆட்சியை தூக்கி எறிவீர் விழுப்புரத்தில் கண்டன கூட்டத்தில் கவிஞர் கனிமொழி பேச்சு என்பதா அவங்க பெருமையா போடுதாவ. ஐயா, தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் சொல்லி போட்டு புறநானூற்று தாய்னு சொல்லி போட்டு திரையுலகமே திரண்டு என்ன அவங்கதான் புறநானூற்று தாய்னு தூக்கி பிடிச்சு இன்னைக்கு ஒவ்வொருத்தர் பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய தொலைக்காட்சி எல்லாம் நடத்தினாலும் கல்லூரி கல்வி தாளாளரும் கூட அவங்க சினிமா படத்துக்கு சிக்கல் வருது என்ன அப்படியே தமிழ் தாய்க்கு எழிவா அப்படி எல்லாம் விளம்பரம் கொடுக்கிற அளவுக்கு போயிட்டு ஐயா வழியை பாக்குறாங்க. அதனால நீங்க தமிழின அழிப்புன்னு சொன்ன அடையாளம் எடுவிடாது ஐயா.
என்று சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னா, இத்தனைக்கு மத்தியில் தான் மேற்கு வங்கத்தில் லோட்டஸ் ப்ளூம் இன் வெஸ்ட் பெங்கால் என்பதாக தாமரை, வங்காளத்திலையும் தாமரை பூத்து விட்டதா? ஏன் பூக்குது? அங்க உள்ள முஸ்லீம்களும் இந்துக்களும் இடதுசாரி கட்சிகளை பார்த்து வெறுப்படைஞ்சு அவங்க போய் தாமரை கட்சியில சேர்ந்தாவலாம். திதி கட்சியில சேர்ந்தாங்க. திதி கட்சியும் சரியில்லைன்னு இப்ப தாமரைக்கு போறாங்களா? அதுதான். அதாவது சகோதரி மம்தாவினுடைய கட்சியான திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிர்ப்பதற்கு மார்க்சிஸ்ட் கட்சி வலுவாக எதிர்க்கவில்லை என்று தாமரை கட்சிக்கு போறாங்கண்டா, நெருக்கடி காலத்துல இந்திரா காந்தி எதிர்க்கன்னு மட்டும் சொல்லிவிட்டு ஆழமான கருத்தியல் சொல்லிக் கொடுக்கலையோ என்னமோ, திருச்சூர்ல இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் RSSக்கு போச்சே, அதனால அவங்க இவங்களை விட்டாங்கன்னு சொல்லி போட்டு வீட்டுக்குள்ளேயே வெட்டு குத்தோச்சே என்பதெல்லாம் நமக்கு யாவும் வரக்கூடாது. வீட்டுக்குள்ள பேசுறதுக்கு நேரம் இல்லைங்க, அவங்க வெளியே போய் பொதுக்கூட்டங்களே எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பெருநாள் வாழ்த்தை கூட மோடி கொடுக்கலையேன்னு நேற்று விருந்துக்கு பிரதமர் ஏற்பாடு செய்தது ஏன் அப்படின்னு மக்களவையில காங்கிரஸ் எம்பிகள் கேள்வி கேட்டிருக்காங்க. மம்தா கட்சியும் கேட்டாங்க. ஆமா. என்று கேட்கும் பொழுதுதான் காசா மோதல்ல கூட என்ன நீங்க இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறேன்னு சொன்னாலும் யூதர்களுக்கு என்ன ஆகி போச்சு, இப்படி ஏன் வம்பு பண்ணுதாவோ என்ற கட்டுரைகளும் பழிக்கு பழி என்பதாக பாலஸ்தீன கவிதையையும் எடுத்து போட்டு, அதாவது என்ன எங்க வீட்டுல கொண்டு விட்டாவோ பதிலுக்கு நான் கொல்லலாம்னு நினைக்கேன், ஆனா பாருங்க அவளுக்கு ஒரு தாயார் இருக்காரு வருத்தப்படுவாங்க அதனால கொல்ல மாட்டேன், அவர் தந்தோத்தர் இருக்காரு ஒரு ஆளுக்கு அதனால ஐயோ அவரு கஷ்டப்படுவாரு வயசானவரு கொல்ல மாட்டேன், தம்பி தங்கைகள்லாம் இருப்பாங்க அவங்களும் கஷ்டப்படுவாங்க கொல்ல மாட்டேன், மனைவி இருப்பா கொல்ல மாட்டேன், குழந்தைங்க இருப்பாங்க கொல்ல மாட்டேன், ஐயா இது யாருமே இல்லாத ஒத்த ஆளுனா அனாதையா இருக்காரு அவரை போய் கொல்ல மாட்டேன் என்பதாக ஒரு பாலஸ்தீன கவிதை எழுதியிருக்கிறார்களே, மிகச் சிறப்பையா என்று நாம் சொல்லாமல் இருக்க முடியும். அவனை கண்டுகொள்ளாமல் விடுவதுதான் அவனுக்கு எதிராக செய்வது அப்படிங்கிற. அதனால நாளைய மெய்ப்பொருள் காண்பதில் கண்டுகொள்வோம். நன்றி.